என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே, நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல். போன வீடியோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்வோட இறுதிக்கட்டத்தை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்டை வெட்டின பிறகு அந்த வெட்டின துண்டு இருக்குது தானே, அந்த துண்டை பட்டில் சுற்றி பிள்ளையாருக்கு கிட்ட கொண்டு வச்சு அதுக்கு பூசைகள் எல்லாம் இடம்பெறக்கூடியதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்ருங்க. அதோட சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் வாரத்துக்கு இருக்குது. இப்போ கங்காணி பிள்ளையாரை திருப்பியும் ஊர்வலமாக எடுத்து செல்ல போகிறாங்க. இந்த ஊர்வலமாக எடுத்து செல்லக்குள்ள வித்தியாசமான நிகழ்வுகள், அதோட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கொண்டே இருங்க. இந்த பார்த்தீங்கன்னா யானை, அதுக்கு மேலே ஒரு ஆள் இருந்து செல்லக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யானை முன்னடக்க பின்னுக்கு கங்காணி பிள்ளையார் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த யானைக்கு மேலே ஒரு ஆள் இருந்து அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும். அவரை மிகவும் நெருக்கமாக வர வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கொண்டே இருங்க. அதோட மக்களே, இந்த கோயில் மட்டும் இல்லாமல் அண்டைய நாளே திருநீலகண்ட பிள்ளையார், அதாவது ஆரையம்பையில் இருக்கிற திருநீலகண்ட பிள்ளையார் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் நம்மளோட சேனலில் தாரத்துக்கு இருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல்ன்றதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை குயிக்காக வந்து சேரும் என்றதையும் சொல்லிக்கொட்டோம். அது சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் ஷார்ட்டாக இந்த பதிவிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ அடுத்ததாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதனால் ஆரையம்பையில் இருந்து யாரும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நாம் பிரதான வீதியால் போய்கொண்டிருக்கிறால வாகன நெரிசலாக இருக்குது. ஏனென்றால் அவ்வளவு மக்கள் கூட்டத்தை இந்த ஊர்வலத்தில் காணக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு யானை போகிற காட்சியெல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த பிரதான வீதியால் போகிற மக்கள் எல்லாரும் இந்த ஊர்வலத்தை நின்று பார்க்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருந்திருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மக்களே மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் டிக்டாக் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஏனென்றால் அதெல்லாம் தொடர்ந்து போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் அந்த டிக்டாக் ஐடியிலையும் ஃபேஸ்புக்லேயும் தான் போடுவோம். ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல், டிக்டாக் ஐடியில் நேம் கிருப்தி நிகிலாஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாம் இந்த ஆலயங்களில் ஆகமம் சார்ந்தும் சரி ஆகமம் சாராமலும் நடக்கிற வழிபாடுகளை
அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நம்மளோட சேனலும் ரெடியாகி கொண்டிருக்கு. அதனால் பெட்டிக்லோவில் எங்கேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதோட உங்களோட கிராமங்களில் நடக்கிற வழிபாடுகள், இப்படியான வழிபாடுகள் என்ன நடந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டிக்டாக் ஐடி இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் அதை எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இசை நடன கல்லூரியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வீதி சமிஞ்சை விளக்குகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கங்காணி பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாவக்குடாவில், சரியா நாவக்குடா மாரியம்மன் கோயிலுக்கு பின் ரோட்டில், அதாவது பழைய கல்முனை வீதி என்று சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் இந்த கங்காணி பிள்ளையார் கோயில் அமைந்திருக்கு. இப்போ என்ன வரப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரையம்பதி திருநீலகண்ட பிள்ளையாரனுடைய கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு ஷார்ட்டான வீடியோவை பார்க்க போகிறோம். அது ட்ரோன் கேமராவில் எடுத்த ஒரு வீடியோவும் இருக்குது. அந்த ட்ரோனில் எடுத்தது நான் இல்லை, அந்த கோயிலில் இருக்கிற ஒரு அண்ணாவரால் எனக்கு தந்து அதை நான் இதில் பதிவிடுறேன். இப்போ அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் திருநீலகண்ட பிள்ளையாரனுடைய கும்பாபிஷேகத்தில் நடந்தது. அது சம்பந்தமான முழு வீடியோ வாரத்துக்கு இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிட்ட போய் காட்டுறேன்னு சொன்னான் தானே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த யானையிலேருந்து போகக்கூட எப்படி இருக்குண்டு நீங்களே பாருங்கள். அதோட இந்த மக்கள் எல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு இந்த ஊர்வலத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆர்வம் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் இந்த ஊர்வலத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டெடுக்கும் நிகழ்வும் இந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இது இடையிலிருந்து தான் இந்த சிறுவர்கள் எல்லாரும் பட்டெடுத்து வந்திருந்தாங்க. நாம் இப்போ கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. வந்த பிறகு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கோயில் வர்ண வர்ண விளக்குகளால் அலங்கரித்து வேறு லெவலில் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும். நாம் வந்துட்டோம். அதுக்கு முதலே நம்மட கஜமுகன் வந்து சேர்ந்துட்டார். அந்த கஜமுகன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மட யானை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட யானை முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த யானைக்கு மேலே அணிந்திருக்கிற அலங்கரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே யானை பாகனையும் காணக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரையும் காணக்கூடியதாக இருக்கும். பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதோட சீதக்களவ செந்தாமரைக்கும் பாதச்சிலம்பும் பலவிசை பாட பொன்னாரை ஞானமும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளந்தடை தெளிப்ப பேழை வயிறும் பெரும்பாரற் கோடும் வேள முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்கொடி கொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்குபன் முடியும் திரண்ட முப்பதித்திகள் ஒளிமார்பும் பொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரம் மூஷிக வாகனா இப்பொழுது என ஆட்கொள்ள வேண்டி போன்ற வரிகளெல்லாம் பிள்ளையாரினுடைய பெருமையை உணர்த்தக்கூடியதாக காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார இன்னொரு வடிவமாக சொல்லப்படுற யானை எப்படி தண்ணியால் தங்களோட உடம்பை கழுவுறு என்றதை நீங்களே பாருங்கள். அதில் கொஞ்சம் பாருங்களேன், கீழே கிடக்கிற அந்த பைப்பில் வர தண்ணியை எப்படி தும்பிக்கையால் தானே எடுத்து தானே குடிக்குதுன்றதை நீங்கள் பாருங்களேன் எப்படின்னு. ஊர்வலமாக வந்த பிள்ளையாரை இப்போ ஆலயத்துக்குள்ளே எடுத்து செல்ல போகிறாங்க. எடுத்து செல்ல முதல் முன்னுக்கே பஞ்சாராத்தி எல்லாம் காட்டி பூசைகள் இடம்பெற்று உள்ளே எடுத்து செல்ல போகிறாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. அதோட நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க.